ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வில்லம் ஸ்டெய்னஸ் வர்சஸ் கோட்வான் பார்டலபன் அப்படின்ற ஒரு பிளேயருக்கும் நடந்த ஒரு சூப்பரான கேம் தான் பார்க்க போறோம். இது வந்து 1895ல விளையாடப்பட்ட கேம். சோ இது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அமேசிங் கேம். இது நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இமீடியட்டா நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இமீடியட்டா வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்து வில்லம் ஸ்டெய்னஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. E4 ஸ்டார்ட் பண்றாரு ஒயிட். இப்ப E5, நைட் F3, நைட் C6, இப்ப பிஷப் C4, பிஷப் C5, இப்ப C3 ப்ளே பண்றாரு ஒயிட். இப்ப நைட் F6, இப்ப D4. இந்த இடத்துல D4 ப்ளே பண்ணதுமே இமீடியட்டா E takes D4 ப்ளே பண்றாரு. இப்ப C takes D4, இப்ப பிஷப் B4 செக் வருது, நைட் வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப D5 புஷ் பண்றாரு. இப்ப E takes D5, இப்ப நைட் takes D5. இந்த இடத்துல ஒயிட் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் E6 ப்ளே பண்றாரு பிளாக். சோ பிஷப் E6 மூலமா பிளாக் வந்து அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸ் இப்ப டெவலப் பண்றாரு. இப்ப பிஷப் G5, இப்ப குயினுக்கு ஒரு அட்டாக். இப்ப பிஷப் E7 ப்ளே பண்ணி அதை பிளாக் பண்றாரு. இப்ப நைட் டெக்ஸ் D5. சோ சென்டர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பீசஸ்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப பிஷப் டெக்ஸ் D5. இந்த இடத்துல இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா நைட் டெக்ஸ் D5 ப்ளே பண்றாரு, குயின் டெக்ஸ் D5 ப்ளே பண்றாரு பிளாக். இப்ப பிஷப் டெக்ஸ் E7, நைட் டெக்ஸ் E7. இந்த இடத்துல இப்ப ரூக் E1 ப்ளே பண்றாரு ஒயிட். சோ ரூக் E1 ப்ளே பண்ணதுமே இப்ப நீங்க இந்த பொசிஷனை நல்லா பாத்தீங்கன்னா பிளாக் உடைய பான் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒயிட் உடைய பான் ஸ்ட்ரக்சரோட நல்லாவே இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒயிட் உடைய கிங் வந்து பிளாக் உடைய கிங்கோட சேஃபா இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து F6 ப்ளே பண்றாரு பிளாக். இந்த இடத்துல F6 ப்ளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நைட் வந்து இப்ப பின்ல இருக்கிறாரு. சோ நெக்ஸ்ட் நம்மளுடைய கிங்க வந்து F7லயும் போட்டுட்டு நம்மளுடைய மத்த ஹெவி பீசஸ் வந்து கேம்குள்ள கொண்டு வரலாம். குயின் E2 ப்ளே பண்றாரு ஒயிட். சோ குயின் E2 ப்ளே பண்ணி இந்த நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரஷரை வந்து இன்க்ரீஸ் பண்றாரு இந்த E7ல இருக்கிற நைட்டை. சோ வேற ஏதாவது ப்ளே பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிம்பிளா ஒரு செக்மேட். சோ அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா குயின் D7 தான் ப்ளே பண்ணி ஆகணும். சோ குயின் D7 மூலமா இங்க டிஃபென்ஸ் வருது. இப்ப ஒயிட் வந்து அவருடைய இன்னொரு ரூக்க செமி ஓபன் ஃபைலுக்கு கொண்டு வராரு. இப்ப C6 புஷ் பண்றாரு. C6க்கு அப்புறமா D5 ப்ளே பண்றாரு ஒயிட். சோ D5 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்த இடத்துல ஒரு பான் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்ப நைட் வந்து D4க்கு வராரு, சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வராரு. நைட் D4 வந்ததுக்கு அப்புறமா இப்ப வந்து கிங் F7. இந்த இடத்துல நம்ம கிங்க வந்து F7ல போட்டுதான் ஹெவியான பீசஸ் கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த நைட் வந்து பின்ல இருக்கு. இந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா நைட் E6 வராரு. நைட் E6 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு பானை டிஃப்ளெக்ட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல இப்ப இந்த நைட் E6 வந்து அழகா இந்த C7 ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ரூக் C7 வந்தாருன்னா இந்த இடத்துல பிளாக்கு வந்து ஒரு ஹெவியான த்ரெட் இருக்கும். இந்த ஒரு லைன்லயும் பாத்தீங்கன்னா ஹெவியான த்ரெட் இருக்கு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் வந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இமீடியட்டா ரூக் H8 ப்ளே பண்ணி இந்த C5ல வந்து அப்படியே பிளாக் பண்றாரு. இப்ப குயின் G4 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல குயின் G4 ப்ளே பண்ணி இந்த F7 ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. இந்த F7 ஸ்கொயர் ஆல்ரெடி இந்த நைட் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இதையும் திருப்பி ஸ்டாப் பண்றதுக்காக இந்த பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு பிளாக். இந்த பானை ஃபர்தரா புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நைட் G5 செக் வருது. சோ இந்த இடத்துல நைட் G5 செக் மூலமா உங்களால இந்த நைட் எல்லாம் கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா பிளாக்கு வந்து குயின் போயிடும். அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய கிங்க வந்து E8க்கு கொண்டு போறாரு. கிங்க E8க்கு கொண்டு போனதுமே இந்த இடத்துல ஒரு பிரில்லியன்டான மூவ் ப்ளே பண்றாரு ஸ்டெய்னஸ். சோ இந்த ஒரு பிரில்லியன்டான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் நைட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்றாரு. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாக் உடைய பான் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே நல்லா இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல ஒரு சூப்பரான எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறமா உங்களால கண்டிப்பா குயினை வச்சு இந்த ரூக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளா இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் ரூக் வரும். திருப்பி நீங்க வந்து ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணீங்கன்னா குயின் டெக்ஸ் ரூக். இப்ப செக் வரதுனால நீங்க குயின் வச்சு தான் பிளாக் பண்ணணும். இப்ப நம்ம அழகா குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நைட் இருக்கு. இந்த நைட் தூக்கி நம்ம F3ல போட்டோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு அழகா கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த நைட் தூக்கி F3ல போடாம இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பான் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கிங் E7 வருவாரு. இதுவும் பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வின்னிங் தான். பட் இந்த நைட்டை நம்ம வெளியில கொண்டு வரதுக்கு நம்ம இந்த பான் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்ல, இப்ப பிளாக் உடைய பான் வந்து இந்த சென்டர்ல வந்து ரோல் ஆயிட்டு இருக்காரு. நீங்க இந்த கிங்கையும் தனியா கொண்டு வரணும். உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாயிடும். ஆனால் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க அழகா நைட்டை F3க்கு கொண்டு வந்து சிம்பிளா இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பட் எனிவே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இதனால வந்து குயின் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க கிங் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணாலுமே இந்த லைன் எப்படி கண்டினியூ ஆகும்னு பாத்தீங்கன்னா ரூக் E1 செக் வரும். இப்ப கிங் D6 வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குயின் B4 செக் வரும். இப்ப திருப்பி நீங்க ரூக் வச்சு பிளாக் பண்ணாலுமே குயின் F4 செக் வரும். குயின் F4 செக்கு அப்புறமா இப்ப கிங் C6 வராருன்னு வச்சுக்கோங்களேன். கிங் C6க்கு அப்புறமா இப்ப ரூக் E6 செக் வரும். ரூக் E6 செக்கு அப்புறமா நீங்க திருப்பி உங்களுடைய கிங்க இங்க B5க்கு கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கிங்கால வந்து இங்க ஃபர்தரா மேல போக முடியாது. C7க்கு குயின் வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த 6th ரேங்கே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரூக் வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்ப கிங் வந்து B5 வந்தாருன்னா நம்ம A4 மூலமா ஒரு செக் தரலாம். இப்ப திருப்பி வந்து கிங் A5 வந்தாருன்னா இப்ப B4 மூலமா ஒரு செக் தரலாம். இப்ப கிங் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அழகா இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனால உங்களால இந்த ரூக்கை வந்து குயினையும் வச்சு அக்செப்ட் பண்ண முடியாது, கிங்கையும் வச்சு அக்செப்ட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க கிங் D8 ப்ளே பண்ணாலும் குயின் டெக்ஸ் குயின் எனிவே செக்மேட். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் என்ன பண்றாருன்னா கிங்க வந்து F8க்கு கொண்டு போறாரு. கிங் F8க்கு கொண்டு போனதுமே இந்த ரூக்குடைய ஜேர்னி இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரூக்குடைய ஜேர்னி ஆல்ரெடி இந்த ஒரு பில்லியன்ஸியான மூவ்க்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரூக்குடைய ஜேர்னி இதுக்கு அப்புறமா எப்படி ஆக போகுதுன்னா ரூக் F7 செக் வருது. சோ ரூக் F7 செக் மூலமா பாத்தீங்கன்னா இப்ப
உங்களால வந்து இந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுறுசுறுப்பா குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணிடுவாங்க. அப்படி நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா பேக் ரேங்க்ல உங்களுக்கு வீக்னஸ் இருக்கு, நீங்க செக்மேட் ஆயிடுவீங்க. ஆனால் நீங்க இதெல்லாம் ப்ளே பண்ணக்கூடாது. சோ இந்த பொசிஷன்லயே ஒயிட் என்ன பண்ணிருக்காருன்னா, அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து F7ல போட்டு ஒரு சூப்பரான செக் கொடுத்திருக்காரு. ரூக் F7 செக்குக்கு அப்புறமா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ரூக் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்க இந்த ரூக் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க டைரக்டாவே நைட் இருக்காரு. சோ கண்டிப்பா உங்களால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. சப்போஸ் நீங்க குயினை வச்சு அக்செப்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரூக் டெக்ஸ் ஈட்டும் ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து குயின் டெக்ஸ் ரூக்கும் ப்ளே பண்ணலாம். இது வந்து ஒரு செக் அவுட் வரும். திருப்பி நீங்க ரூக் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணலாம். இப்ப ரூக் டெக்ஸ் ரூக்கு இந்த இடத்துல உங்களுடைய கிங் இங்க ஒளிஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சிம்பிளா நைட் வச்சு குயினை கேப்சர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா உங்களோட கிங் இங்க வந்தாலுமே நீங்க அழகா இந்த குயினை கேப்சர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ரூக் உங்களுக்கு இருக்கும் இந்த நைட் பிளாக் வந்து கேப்சர் பண்ணிட்டாலுமே. சோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் கிங் திருப்பி E8ல வர முடியாது. ஏன்னா குயின் டெக்ஸ் குயின் பாத்தீங்கன்னா செக்மேட் ஆயிடும். இந்த ஒரு ரீசனால கிங் வந்து G8 வராரு. இப்ப திருப்பி ரூக்கோட அடுத்த ஜேர்னி என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் G7 செக் வருது. சோ ரூக் G7 பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிரில்லியன்டான மூவ், நம்ம கிங்க விடாம துரத்திக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நீங்க ரூக்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ரூக் டெக்ஸ் ரூக் செக் வரும். இப்ப ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணாலுமே நம்ம குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்ப கிங் வந்து வெளியில வர முடியாது. நீங்க உங்களுடைய குயினை வச்சு தான் பிளாக் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு நைட்டை வச்சுக்கலாம். அப்படி இல்லையா இந்த பொசிஷன்ல நீங்க உங்களுடைய குயினை வந்து F6க்கு கொண்டு வந்து ஒரு செக் தரலாம். இப்ப கிங் H8 வந்தாலுமே இந்த இடத்துல நைட் F7 செக் தரலாம். இல்ல கிங் வந்து G7 வந்தாருன்னா கூட நீங்க வந்து குயின் D7 செக் தரலாம். இந்த இடத்துல திருப்பி H6 வந்தாருன்னா நம்ம சிம்பிளா நைட் F7 செக் தரலாம். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு. இப்ப திருப்பி உங்களுடைய கிங்க வந்து நீங்க வெளியில கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல குயின் H3 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அதனால உங்களுடைய கிங்க நீங்க உள்ளதான் கொண்டு போக முடியும். கிங்க உள்ள கொண்டு போனீங்கன்னா இப்ப திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நைட் D8 ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப குயின் மூலமா ஒரு ஓபன் செக் ஆயிடும். சோ எனிவே பாத்தீங்கன்னா பிளாக் வந்து இந்த இடத்துல ஈஸியா கேம் வந்து லூஸ் பண்ணிடுவாரு. இந்த ஒரு ரீசனால இந்த பர்టిక్యులர் சாக்ரிஃபைஸை இப்ப பிளாக்கால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சப்போஸ் கிங் டெக்ஸ் ரூக் நீங்க ப்ளே பண்ணாலுமே இந்த இடத்துல குயின் டெக்ஸ் குயின் வரும். ஒரு ஃப்ரீ குயினை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு செக்கோட வரும். இப்ப நீங்க உங்களுடைய பேக்ரவுண்ட் வீக்னஸ் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப வந்து இது ஒரு செக்கோட வருது. இப்ப கிங் H6 வந்தாலுமே இந்த இடத்துல நைட் F7 செக் வரும். இப்ப திருப்பி கிங் H7 வச்சுக்கோங்களேன், குயின் H3 செக்மேட். அதனால இப்ப கிங் வந்து இப்ப G5 தான் வந்து ஆகணும். கிங் G5 வந்ததுக்கு அப்புறமா இப்ப திருப்பி நீங்க நைட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு சூப்பரான செக் தரலாம். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரூக்கையும் நீங்க வின் பண்ணிக்கலாம். இந்த ரூக்க வந்து 3 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மூலமா ஈஸியா கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துலயும் ரூக் சாக்ரிஃபைஸை பிளாக்கால அக்செப்ட் பண்ண முடியாது. பிளாக் திருப்பி இப்ப கார்னருக்கே ஓடுறாரு. இப்ப ரூக்குடைய ஜர்னி திருப்பி கண்டினியூ ஆகுது. ஃபைனலா பாத்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் H7 செக் தராரு. ரூக் டெக்ஸ் H7 செக்குக்கு அப்புறமா டோட்டலா பிளாக் வந்து கேமையே வந்து டிசைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் வந்து அப்படியே அப்ரப்டா ரிசைன் பண்ணல. பாடலபன் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அப்படியே ஏஞ்சி கிளம்பி வீட்டுக்கே போயிட்டாரு. சோ ரிசைனே பண்ணல. இதுக்கப்புறமா நான் தோக்க தான் போறேன், எனிவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போர்டை விட்டு ஏஞ்சியே போயிட்டாரு. பட் எனிவே ஒயிட் வந்து த்ரில்லரா இந்த கேம் வந்து பினிஷ் பண்ணிருக்காரு. இந்த ஒரு கேமுக்கு அப்புறமா ஸ்டெயினிஸ் பாத்தீங்கன்னா மேட்டிங் சீக்வன்ஸை சூப்பரா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காரு. சோ இப்ப ஸ்டெயினிஸ் சொன்ன அதே வேரியேஷனை நம்ம அப்படியே பார்க்கலாம். இந்த இடத்துல இப்ப கிங் G8 வராருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரூக்க வச்சு திருப்பி ஒரு செக் தரலாம். இப்ப திருப்பி கிங் H8 வந்தாருன்னா இப்ப ரூக்க வச்சு செக் தர வேண்டாம். இந்த இடத்துல இப்ப பான் கிடையாது இல்லையா, அதனால நம்ம குயினை வச்சு ஒரு செக் தர போறோம். இப்ப திருப்பி நீங்க இந்த ரூக்கை டேக் பண்ணி தான் ஆகணும். இப்ப குயினை வச்சு H7ல ஒரு சூப்பரான செக். இப்ப கிங் F8 வந்து ஆகணும். இப்ப குயின் H8 செக். இப்ப கிங் E7. இப்ப குயின் G7 செக். இப்ப கிங் E8. இப்ப குயின் மூலமா ஒரு செக். இப்ப நீங்க குயினை வச்சு தான் கவர் பண்ணி ஆகணும். இப்ப நைட் F7 செக் வருது. இப்ப கிங் D7. அழகா குயின் D6 ப்ளே பண்ணி செக்மேட் டெலிவர் பண்ணலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டெயினிஸ் வந்து இமிடியேட்டா கேமுக்கு அப்புறமா டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேரியேஷன். சோ எனிவே பாத்தீங்கன்னா இதுல நடுநடுல பிளாக்குக்கு சில வேரியேஷன்ஸ்லாம் இருந்தாலுமே எல்லா வேரியேஷன்ஸுமே வந்து ஒயிட் தான் வின்னிங். சோ இந்த ஒரு ரீசனால இந்த பொசிஷன்ல இருந்து ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலே இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.